வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோல் நாமக்கல். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். தெர் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் காம்பினேஷன், இன்னொன்று வந்து பேரலல் காம்பினேஷன். ஓகே, நம்ம அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னா சீரியஸ் காம்பினேஷன் இஸ் நத்திங் பட் வந்து பாசிட்டிவ் terminal of a one capacitor connected with negative terminal of other capacitor. ஓகேப்பா, ஸோ நீங்கள் இந்த டயக்ராமில் பாருங்களேன். ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் C1ங்கிற கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் சைடு C2 கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் சைடோட என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், சீரியஸ் கனெக்ஷன்னு சொல்லலாம். இது வந்து கெப்பாசிட்டருக்கு மட்டும் இல்லை, நமக்கு ரெசிஸ்டரும் இந்த மாதிரி சீரியஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் வரும். அங்கேயும் இதே கான்செப்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டர் போட்டுக்கோங்க. ஒரு ரெசிஸ்டரோட பாசிட்டிவ் இன்னொரு ரெசிஸ்டரோட நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சீரியஸ் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு Q is same. ஓகேனா, இப்போ இந்த C1ங்கிற கெப்பாசிட்டர்ல உங்களுக்கு 20 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கு அப்படின்னா C2லயும் உங்களுக்கு என்னவா இருக்கும், 20 கூலும் தான் இருக்கும். C3லயும் உங்களுக்கு என்ன இருக்கும், 20 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V1 பிளஸ் V2 பிளஸ் V3 இருக்கும். ஓகேங்களா. தேர்ட் ஒன் அப்படின்னா நீங்க ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/CE 1/C1 plus 1/C2 plus 1/C3. இந்த ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இஃப் n capacitor of equal capacitance C is connected in series. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், CE which is equal to C by N. This is the formula. ஓகேங்களா. அவ்வளோதான் சீரியஸ் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் நம்ம பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் போகலாங்களா. ஓகே, பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், அதே கான்செப்ட். பாசிட்டிவ் terminal of a capacitor is connected with positive terminal of other capacitor. நீங்க இப்ப இந்த டயக்ராம்ல பாருங்களேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ உங்களுக்கு இந்த எல்லா இடத்துலயும் என்னவா இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ இந்த சைட் பாருங்க பாசிட்டிவ். அப்போ இந்த பிளேட்ல உங்களுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாருங்களேன், C1ஓட நெகட்டிவ் டெர்மினல் எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, C2ஓட நெகட்டிவ். அதே பாருங்க, C2ஓட நெகட்டிவ் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு, C3ஓட நெகட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், பேரலல் காம்பினேஷன் சொல்லலாம். ஓகே, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, Q which is equal to Q1 plus Q2 plus Q3. V is same for each capacitor.
உங்களுக்கு இந்த இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 வோல்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டருக்கும் என்னவா இருக்கும் 10 வோல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீங்க இப்போ வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா CE which is equal to C1 plus C2 plus C3. ஓகே, இதுலயுமே if n capacitor of equivalent capacitance C is connected in parallel when we use the formula CE which is equal to N into C. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்தாச்சு. அதுக்கான சம்ஸ் பார்த்துடலாமா? நான் இப்போ எடுத்திருக்கிறது 2023 நீட்டோட கொஷின். ஓகேங்களா? இது தானே நீட் ப்ரீவியஸ் கொஷின். ஓகே, இங்க பாருங்க, இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா எந்த எண்ட்ல அவங்க வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த எண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேட்டரியை கனெக்ட் பண்ணி விட்டுடணும். பேட்டரி வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும், பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கணும், நெகட்டிவ் இந்த சைடு இருக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன ஆயிடும், இந்த சைடு போகும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்ல என்ன பண்ணும், இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே நமக்கு போகும். ஓகேங்களா? ஓகே, நமக்கு கெப்பாசிட்டர் தெரியும், ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அதே மாதிரி ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜ்னா அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ இந்த சைடு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் இன்னொரு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவா கனெக்ட் இருக்கு. அப்போ இது வந்து என்ன காம்பினேஷன், parallel. ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் இந்த கெப்பாசிட்டரோட என்ன இருக்கு, பாசிட்டிவா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன கனெக்ஷன்ல இருக்கு, சீரியஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ரிடக்ஷன் பண்ணணும், அப்போதான் நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும், கீ கான்செப்ட். parallel கனெக்ஷனா இருக்கும்போது ஃபார்முலா ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்னங்க, CE which is equal to C1 plus C2. ஓகே, அப்போ அப்படி பார்த்தா CE which is equal to இங்க பாருங்க 3 ஓம் 3 மியூ எஃப் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 மியூ எஃப் இருக்கு. ஓகே, மியூங்கிறது மியூ which is equal to 10 power minus 6. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம இங்க என்ன போடலாம், 3 plus 3 which is equal to 6 மியூ எஃப். ஓகே, இப்போ parallel முடிச்சாச்சு. ஸோ அப்போ அந்த சர்க்யூட் எப்படி மாறும் பாருங்களேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு என்ன இருக்கு, 3 மியூ எஃப் இருக்கு. இது கெப்பாசிட்டர் உங்களுக்கு என்ன இருக்கு, 6 மியூ எஃப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே கெப்பாசிட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஏ பி. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இது கூட நீங்க பேட்டரியில கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு சரி, இப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த சைடு எல்லாம் நெகட்டிவ் வரும், இந்த சைடு இருக்கிற பிளேட்டுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ அப்போ பாசிட்டிவ் ஆப்போசிட் நெகட்டிவ், நெகட்டிவ் ஆப்போசிட் பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் இன்னொரு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சீரியஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ சீரியஸ்ல இருக்கும் போது 1/CE is equal to 1/C1 plus 1/C2, 1/3 plus 1/6 which is equal to 6, 2 plus 1, 3/6. So 1, 2 is equal to 1/2. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/CE தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? which is equal to 1/2. ஆனா நமக்கு கொஸ்டின்ல கேக்குறது என்னங்க, CE தான் கேக்குறாங்க. so CE which is equal to 2 mu F. இங்க எல்லா வேல்யூமே மியூல கொடுத்திருக்கங்கறனால நான் மியூ வந்து கடைசி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? so the answer is D. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாங்களா? ஓகே, இதுல பாருங்களேன்,
இப்போ அதே தான் கேட்குறாங்க, ஈக்குவலன்ட் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, லிக்விட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல இருக்கிறது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிஇ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதுவும் என்னது நீட் 2021 கொஷின். ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு ஏங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம், பிங்கிற ஒரு பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு வயர் எடுத்துக்கோங்க, ஏ பி. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்க எந்த காம்பவுண்டுமே ஆட் பண்ணல. காம்பவுண்ட்னா நத்திங் பட் ஒரு ரெசிஸ்டரோ ஆர் கெப்பாசிட்டர் ஆர் பேட்டரி, நீங்க இங்க எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்குமே உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். பொட்டன்ஷியல் இஸ் சேம். ஓகேங்களா, சரி. அப்போ நான் இங்க பிங்கிறது பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், பிங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னவா இருக்குங்க, பிங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், இந்த இதுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வேற எந்த நடுவுல எந்த காம்பவுண்டுமே இல்ல. ஓகேங்களா, அப்போ இந்த பாயிண்ட்ல பாருங்க உங்களுக்கு ஏங்கிறது இருக்கும், இந்த பாயிண்ட்ல பாருங்க உங்களுக்கு ஏங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இல்ல நம்ம இப்ப பேட்டரி கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட உங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ்ல என்ன ஆகும், இந்த சைட் போகும். ஓகேங்களா, சரி. இப்போ இங்க பாருங்களேன், ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து பாருங்க நெகட்டிவ் போகும், அதே நெகட்டிவ் சார்ஜ் தான் இங்கேயும் போகும். இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா, இல்ல. ஸோ அப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை எடுத்துக்க கூடாது. இங்க என்னன்னா ஜீரோ பொட்டன்ஷியல், அங்க நமக்கு பொட்டன்ஷியல் சேஞ்சே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இங்க பாருங்களேன் பாசிட்டிவ் பாசிட்டிவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்குங்க, சீரியஸ் பேரலல்ல இருக்கு. ஓகேங்களா, ஒன் positive of one terminal is connected to positive of another capacitor. ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன இருக்கு, parallel connectionல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ்க்கு மட்டும் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவலன்ட் capacitance CE which is equal to C1 plus C2 is equal to C plus C, C which is equal to 2C. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் பார்த்துலாங்களா. ஓகே, நீங்க இப்போ நம்ம ரெண்டு சம்ஸ் பார்த்தாச்சு. அப்போ நீங்க இதை பாஸ் பண்ணி நீங்க இதை வந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு என்னோட ஆன்சர் உங்களோட ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்காங்க, 3 capacitors each of capacitance C and breakdown voltage. Breakdown voltage na it's nothing but it's a normal voltage C V தான். ஓகேங்களா, joined in a series, the capacitance and breakdown voltage of a combination will be. ஸோ இவங்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா சிஇயும் வியும் ஃபைண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 capacitors சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம சிஇ கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும். எல்லாத்தோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்குங்கிறாங்க, சேமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தட்ல இதை போடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா 1/CE which is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. So 1/C1 plus 1/C plus 1/C which is equal to 3/C. இது என்னங்க, 1/CE. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, CE. CE which is equal to C/3. ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்லங்க, CE which is equal to C
சி பை என். நீங்க அந்த டைப்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இதுல 3ஓட கெப்பாசிட்டன்ஸும் என்ன கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கு, சி அதான் இருக்கு. அப்போ இந்த ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணலாம்ல, நீங்க பண்ணா என்ன வரும், சி பை 3. ஸோ நீங்க இந்த மெத்தட் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. அதுலயே பாருங்க ஆப்ஷன் ஏலயும் சி பை 3 இருக்கு, சிலயும் சி பை 3 இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல வந்து நீங்க இன்னொரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், வி வந்து சீரியஸ்ல உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி which is equal to v1 plus v2 plus v3. அதுல இவங்களே சொல்லிருக்காங்க பாருங்க, பிரேக் டவுன் வோல்டேஜ் வி, எல்லாத்துக்குமே அதே வி தான். அப்போ ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன வரும், v which is equal to v plus v plus v. அப்போ நமக்கு என்னங்க, CE வந்து பாத்தீங்கன்னா C by 3, V வந்து பாத்தீங்கன்னா 3V. ஓகேங்களா, so the answer is C. ஓகே, அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டிசம்பர்லேருந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.